அது இலங்கையில மீண்டும் பெட்ரோல் தட்டுப்பாடா? கியூல நின்றுதான் பெட்ரோல் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். 1.5 மணி யோசித்து பாருங்க. இங்க பெட்ரோல் முடிஞ்சுது, பெட்ரோல் தரம்னு சொல்லினா மறுபடியும் கியூல நிக்க வேண்டியதான் போல. யாழ்ப்பாணத்துல சில இடங்கள்ல பெட்ரோல் இல்ல, இரவு 6 மணிக்கு தானம் தருமா. வணக்கம், நான் தான் உங்களுதுவா. இன்றைக்கு இலங்கையில ஒரு இடத்துலையும் பெட்ரோல் இல்லையா? அப்படி இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் டபுள் பெட்ரோல் செட், அதாவது கஸ்தூரியார் ரோட்டில் இருக்க பெட்ரோல் செட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். எவ்வளவு மக்கள் வேறுங்க, கூட்டம் கூட்டமாக நின்று வந்துருக்கிறோம் கியூவில். ஏன்னா அதாவது அந்த காலம், அதாவது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதல் எப்படி கியூவில் நின்றாங்களோ அதே மாதிரி. ஏன்னா அதே ஞாபகம். பெட்ரோல் தரம்னு சொல்லினா, ஆனால் இப்போ அடிக்கணும், முடிஞ்ச அளவு அடிக்கணும். இப்போ நாங்களும் அடிச்சுட்டு தான் நிற்கிறோம் கியூவில் நிற்கிறோம். ஏன்னா ஆனால் முடிஞ்ச அளவு தரம்னு தான் சொல்லி நம்ம அவசரம் வந்துருக்குன்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஸ்ட்ரைக். ஏன்னா அதாவது பெட்ரோல் கூட்டு ஸ்தாபனத்தால் ஒரு ஸ்ட்ரைக். என்னத்தாலேண்டா அவங்களுக்கு வந்து லாபம் இல்லையா, இந்த பெட்ரோலால் லாபம் இல்லையா, விலா கூட்டணும் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று கொடுக்குறாங்களோ. அதனால் இப்போ பெட்ரோல் செட்டில் கியூவில் நிற்கிறோம். ஒரு கொஞ்சம் பெட்ரோல் தான் இருக்குது. எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி பெட்ரோல் இல்லாமல் உருட்ட போயிடுமோ தெரியல. நாங்களும் உருட்டினாங்க, அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்கள். எங்கே சாரு தான் எங்களை கொண்டு வந்து இங்கே விட்டவன். நாங்களும் இப்போ பெட்ரோல் அடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து அப்படியே மேனிப்பை, சித்தங்கனி, சண்டிலிப்பை அப்படி ஒரு இடம் போகிறோம். என்ன மாதிரி பெட்ரோல் நிலவரம், இந்த பிரச்சனை வந்து தொடருமா இல்லையான்னு நீங்கள் வீடியோவோட பாருங்க. தொடர்ந்து வீடியோவை பார்த்து வந்துருங்க. சரி வாங்க, அடுத்த மேனிப்பை பெட்ரோல் செட்டுக்கு போவோம். நாங்கள் மேனிப்பை பெட்ரோல் செட்லாம் நிற்கிறோம். பாருங்க எவ்வளவு மக்கள், எவ்வளவு நேரமாக கியூவில் நின்று தான் பெட்ரோல் அடிக்கக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். அதாவது பள்ளிக்கத்தில் பிள்ளைகளை ஏற்றி போட்டுக்கூடி பேரண்ட்ஸ் பாருங்கள் கியூவில் நின்று தான் அங்கால போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனெண்டா அவ்வளவு பெட்ரோல் தட்டுப்பாடு. ஏன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு இப்போ வேலை அடிக்கிறதுக்கு இப்போ ஒரு 2 மணி நேரம். எனக்கு தெரிஞ்ச 1.5 மணி நேரமாக கியூவில் நின்றதுன்னு ஒரு அண்ணா சொன்னார். நான் ஒரு அண்ணாவோட கதைச்சினா அண்ணா சொன்னவர் 1.5 மணி நேரம் யோசித்து பாருங்க. பழைய நிலைமை, அதாவது 1.5 வருஷத்துக்கு முதல் எப்படியோ அதே நிலைமைக்கு நாங்கள் திருப்பி வந்துட்டோம். அதே நிலைமைக்கு இன்னும் போக போகிற மாதிரி இல்லை. இரவிரவா படுத்து கிடக்கிற நிலைமைக்கு நாங்கள் போக போகிறோமோ தெரியல. இந்த பிரச்சனை வந்து எத்தனை நாளைக்கு தொடருமோ தெரியா. ஏனெண்டா லாபம் இல்லை, இந்த பெட்ரோலால் விலை கூட்டணும் வந்து பெட்ரோல் இல்லைன்னு கூட்டுத்தாபனம், அதாவது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் தான் இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடக்குது. பெட்ரோல் இருக்குது ஆனால் குறைவாக தான் இருக்குது. இப்போ முடியுமோ தெரியா. இப்போ வந்து சரியா டைம் என்ன, 2 மணி. இப்போ சரியா வந்து டைம் 2 மணி. 2 மணிக்கு இவ்வளவு கியூவில் நிற்கிறேன் சேனம். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருமனு தான் நினைக்கிறோம். ஒரு 3 மணி 4 மணிக்கு பெட்ரோலே இருக்குமோ தெரியா. சண்டில் பேலையும் என்ன மாதிரி நிலவரம் பண்ணுறோம். சண்டில் பேக் போய் பார்ப்போமா. சண்டில் பே பெட்ரோல் செட்லாம் நிற்கிறோம். இங்கே என்னடா ஒருத்தரையும் காணையில் கியூ 1 மில்லியன்னு நீங்கள் யோசிப்பீங்க. இங்கே கியூ இல்லாத காரணம் என்னென்னா இங்கே பெட்ரோலே இல்லை. பெட்ரோல் இருந்தால் தானே கொஞ்சம் நேரம் சனம் கியூவில் நிற்கும். இங்கே காலமாக நாங்கள் ஹில்ஸுக்கு போனோம். ஹில்ஸுக்கு போக சரியான சனம் நின்றது. கொஞ்சம் பேர் நின்றவன், ஒரு 40-50 பேருக்கிட்ட காலமே ஒரு 10 மணி அப்படி கியூவில் நின்றவன். இப்போ இங்கே பெட்ரோல் முடிஞ்சுது. இரவு 6 மணிக்கு வருமே. இரவு 6 மணிக்கு தானே இந்த பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் வருமா. இதை பற்றிய கருத்தை, அதாவது நீங்கள் புலம்பெயரில் இருந்து பார்ப்பீங்க, இங்கே இருந்து பார்ப்பீங்க, எந்த பெட்ரோல் செட்டில் எங்கெங்கே பெட்ரோல் இருக்குன்னு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அதை பற்றிய கருத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நிலவரம் இப்படியே தொடர்ந்தால் திருப்பி நாங்கள் வளையமாய்த்தான் தலாணி பாயல் எல்லாம் போட்டுட்டு அப்படியே படுத்து நித்திரையை கொள்ள வேண்டியா அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோமோ தெரியலை. அப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனை 6 மணிக்கு அண்ணா சொல்கிறேன், 6 மணிக்கு பெட்ரோல் வந்துருமாமண்டு. இந்த பெட்ரோல் ஏன் இல்லை, இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இப்படியே தொடராதான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரியோசமான வீடியோக்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல் பண்டத்தரப்புலேயும் சித்தங்கனியிலையும் இப்போ பெட்ரோல் இருக்குதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடுவான். ஆனால் சரியான சனந்தான் கியூவில் நிற்கிறோம். நாங்கள் வந்து இந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டில் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நாங்கள் போய் எங்கே பெட்ரோல் முடிஞ்சிருமோண்டு. பெட்ரோல் முடியாட்டி நாங்கள் திருப்பி அடிக்கலாம். பெட்ரோல் முடிஞ்சிருந்தால் அப்புறம் நாங்கள் நாளைக்கு போகிறதுக்கு பெட்ரோல் இருக்காதுன்றபடியால் உங்களுக்கு மக்கள், அதாவது அங்கே நிற்கிற ஆக்களை கேட்டு தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுறேன். சரி, இதே மாதிரி பிரியோசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு ஓகே பாய்.